இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா தாயே, உன்னை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு இங்க போயிடு. இருக்கிற கோபத்துல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போ. இப்ப போறியா இல்லையா நீ? அம்மா சாரிம்மா. ஐயோ, நீ அம்மா சாரி எல்லாம் சொல்ற? என்னால உனக்கு மாப்பிள்ள பார்த்து வைக்க துப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நீயே உனக்கு மாப்பிள்ள எல்லாம் தேடிக்கிட்ட. நீ எதுக்கு சாரி எல்லாம் சொல்ற? அம்மா அம்மா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? உன்னால நான் அந்த அயலி முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா போச்சு, பார்த்தல்ல? ஏய், உன் வயசுக்கு லவ் பண்றது தப்பு இல்லடி. அது அந்த அயலி கண்ணுல படுற மாதிரி பண்ணிட்டியே, அதுதான் தப்பு. இல்லம்மா, நானே உன்கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆனா அந்த அயலி தான் தெளிவா பிளான் பண்ணி உன்கிட்ட என்ன மாட்டி விட்டு பிரச்சனையாக்கி விட்டுட்டா. அம்மா, நான் பொண்ணுமா, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் நான் நடந்துக்க மாட்டேம்மா. எனக்கு தினேஷ் ரொம்ப பிடிக்கும்மா. ரித்திகா கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் உன்கிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வந்து சமாளிக்கிறியா? இல்லத்த, தீபு சொல்றதுதான் உண்மை. என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு தான் இருந்தா. ஹலோ சார், நான் அயலி பேசுறேன், பாவையோட கிளாஸ் மிஸ். சொல்லுங்க மேடம், நான் ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். அப்படியா? எப்படிங்க? இப்பதான் பாவை உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு ஃபோன் பண்ண சொன்னா. நீங்களும் இங்கதான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. சரி சரி, சீக்கிரம் வாங்க. பாவை இன்னும் லஞ்ச் சாப்பிடாம இருக்கா. தோ மேடம், பக்கத்துல தான் இருக்கேன். அப்பா. ம் ம் ம். பாவை குட்டி, அப்பாவை பார்க்கணும்னு சொன்னீங்களா? ரொம்ப நேரமாவே ஒரு மாதிரி அப்செட்டாவே இருந்தா. இன்னைக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரல போல. என்னன்னு கேட்டதுக்கு உங்களை பார்க்கணும்னு சொன்னா. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மிஸ், இன்னைக்கு வெளியில பாவையை லஞ்சு கூட்டிட்டு போயிட்டு வரலாமா? வெளியிலயா? இங்க வாங்கிட்டு வந்து தர முடியாதா? எனக்கே என் பொண்ணை இந்த மாதிரி அப்பப்பதான் பார்க்க முடியுது, அதனால தான் கேட்டேன். நான் சீக்கிரம் வந்துடுறேன், ப்ளீஸ். சரி, கூட்டிட்டு போங்க. ஆனா லஞ்ச் பீரியட் முடியறதுக்குள்ள வந்துருங்க. ஓகே, தேங்க்ஸ் மிஸ். ம். பாவை, போலாமா? தேங்க்ஸுங்க. என்ன ஆச்சு? காரம் அதிகமா இருக்கா பாவை? வேற என்ன? பாவை குட்டிக்கு எப்பெல்லாம் என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் இதே மாதிரி உங்க மிஸ் இருக்காங்கல்ல, அவங்கள ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லு. அப்பா கண்டிப்பா உன்னை வந்து பார்க்கறேன்.
ப்ராமிஸ். நல்லா இருக்கா? கொஞ்சம் சீக்கிரமா தான் போங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் டைமே முடிய போகுது. சாப்பிடாம பாவம் குழந்தை என்ன பண்ணுவாளோ தெரியல. இரு இந்திரா, போயிடலாம். ஏன் அவசரப்படுற? லஞ்ச் முடிஞ்சா என்ன, நம்ம பாப்பாவை கூட்டிட்டு வெளியே போய் சாப்பிடலாம். சித்தப்பா அது இல்ல, அவ கிளாஸ் விட்டுட்டு போறதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டா. ஆஹா. லஞ்ச் பீரியட் வர முடிய போகுது, இவங்களை இன்னும் காணுமே. ஒருவேளை இந்திராணி பாவைக்காக எனக்கு ஃபோன் பண்ணி நான் எடுக்காததுனால மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா, ஷோ, அவங்க யாராவது வந்து கேட்டா என்ன சொல்றது? இப்போ நான் என்ன பண்றது? பாவைக்குட்டி, விதி உன்னையும் என்னையும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எனக்கு யார் மேல தப்பு சொல்றதுன்னே தெரியல. உன் அம்மா ரொம்ப நல்லவ, ஆனா அவளை சுத்தி இருக்கிறது பொணந்தண்ணி கூட்டம். அதனால அவளுக்கு எப்ப வேணும்னாலும் ஆபத்து வரலாம். அவளா ஒரு நாள் புரிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் நாம கண்டிப்பா ஒன்னா வாழலாம். அது வரைக்கும் இந்த வழியெல்லாம் பொறுத்துட்டு தான் ஆகணும். ஒண்ணு இல்லடா, நீ சாப்பிடு. இது பார், அவன் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டான் இந்திரா. ஏதாவது பண்ணி உன்னை எமோஷனலா பிரேக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதான் அவனோட ஐடியா. இல்ல சித்தப்பா, இன்னைக்கு இதுக்கு 2ல 1 பார்த்தாகணும். அவசரப்படாத இந்திரா. பாவையோட அம்மாவா யோசிக்காத. செங்கோட்டு வேலர் பேத்தியா, இந்தியாவோட மீடியா குயினா யோசி. பாவையை கிட்னாப் பண்றது அவனோட பிளானா இருந்தாலும் அத நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும் இந்திரா. எனக்கு புரியல சித்தப்பா. இது பார், அந்த செழியனுக்கும் உனக்கும் டைவர்ஸ் கிடைக்கணும்னா இத போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆக்கணும். அவனால குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயும் போக முடியாது. நீ உடனே ஐஜிக்கு போன் பண்ணி நம்ம பாவையை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லு. அவர் லோக்கல்ல இருக்கிற ஒரு 4 போலீஸ் அனுப்பி வைப்பாரு. ஸ்கூல்ல இருந்து நம்ம பெர்மிஷன் இல்லாம குழந்தைய கூட்டிட்டு போனது சட்டப்படி தப்புன்னு ப்ரூவ் ஆகும். இதுவே கேஸ ஸ்ட்ராங் பண்ணி அந்த ராஸ்கல் கிட்ட இருந்து உனக்கு ஈஸியா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துரும். இமிடியேட்டா ஐஜிக்கு போன் பண்ணிந்திரா. இந்திரா, நியாயம் உன் பக்கம் இருக்கு. அதான் கடவுளா பார்த்து இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. டோன்ட் மிஸ் இட். ஓகே? இது பாரு இந்திரா, நான் உனக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அந்த செழியன் பண்ணதை அவ்வளவு சீக்கிரம் நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம்.